செவிவழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எழில் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் RJ பிரீத்தி. கதை கேட்போம், காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் தட்டிவிடுங்க. இப்ப கதை கேட்கலாம் வாங்க. எழுத்தாளர் எழில் அன்பின் பாலையில் பனித்துளி. அத்தியாயம் 11. விருட் விருட் என்று வேகமாக நடை போட்ட பிரதாபனின் மனம் கொதித்துக் கொண்டிருந்தது. அந்த சிறிய பூங்காவில் நடந்து கொண்டிருந்தவனின் நடை சீராக இருந்தாலும் அவனின் எதிரே அவனைப் போல் நடை பயிற்சிக்கு வந்து கடந்து சென்றவர்களையோ ஓய்வுக்காக போடப்பட்ட இருக்கையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தவர்களின் சந்தமோ எதுவும் அவனை பாதிக்கவில்லை. அவனின் நினைவுகள் எல்லாம் அவனை சுற்றி இருந்த சுற்றுப்புறத்தில் இல்லாமல் எங்கோ இருந்தது. எங்கோ என்ன எங்கோ, எல்லாம் ரஞ்சனாவையும் அவளின் பிள்ளைகளை சுற்றித்தான் அவனின் எண்ணங்கள் உலா போயின. அதிலும் ரஞ்சனாவின் மீது கட்டுக்கடங்காத கோபம் வந்தது. அவன் என்னவோ தீண்டத்தகாதவன் போலவும் பிள்ளைகளை பிடித்து கொண்டு போகும் பொல்லாதவன் போலவும் கடந்த 4 நாட்களாக அவனின் கண்களில் பிள்ளைகளை காண விடாமல் பொத்தி பொத்தி பாதுகாத்து வந்தாள் ரஞ்சனா. அது வெகுவாக அவனை காயப்படுத்தியது. அவளின் பிள்ளைகளை சொந்தம் கொண்டாடவோ பிள்ளைகளை காரணம் சொல்லி ரஞ்சனாவை நெருங்கவோ அவன் கிஞ்சித்தும் நினைத்ததே இல்லை. அவனுக்கு தேவையெல்லாம் அப்பிள்ளைகளை கண்டதும் அவன் மனதில் சில நொடிகள் மட்டுமே வந்து போகும் இளைப்பாறுதல் மட்டுமே. ஆனாலும் அதையும் கிடைக்க விடாமல் ரஞ்சனா தடுக்க தடுக்க இன்னும் அப்பிள்ளைகளை நெருங்க வேண்டும் என்ற ஆசைதான் வந்ததே தவிர விலகி சென்றுவிட வேண்டும் என்று தோன்றவே இல்லை. பிள்ளைகளை காண முடியாமல் தவியாய் தவித்து போனான். இயல்பாக எந்த வேலையையும் அவனால் செய்ய முடியவில்லை. தனக்கு இத்தகைய மன உளைச்சலை தந்தவள் மேல் கோபம் கட்டுக்கடங்காமல் வந்தது. அதே நினைவுடன் 1 மணி நேரம் கடந்த பிறகு கால் வலி எடுக்க ஆரம்பிக்க அதன் பின் தான் சற்று நிதானத்திற்கு வந்து தளர்ந்து இருக்கையில் அமர்ந்தான். ஆனாலும் அவனின் மனம் இன்னும் சிந்தனையின் பிடியிலிருந்து வெளியே வந்திருக்கவில்லை. சில விஷயங்களை மனம் தீவிரமாக கணக்கு போட்டது. அதன் சாதக பாதகங்களை யோசித்தது. ஆனாலும் அவனால் உடனே ஒரு முடிவிற்கு வர முடியவில்லை. இடையில் ஏதோ ஒரு இடறல் மனதை நெருடியது. ஒரு முடிவிற்கு வர முடியாமல் எழுந்து வீட்டிற்கு சென்றான். அவன் குடியிருக்கும் அடுக்குமாடி கட்டடத்தை நெருங்கிய போது மின்தூக்கியின் அருகே சிறு கூட்டத்தைக் கண்டு நெறிந்த புருவங்களுடன் அருகில் சென்றான். நான் போய் வாட்ச்மேனை ஆட்டோ பிடிச்சிட்டு வர சொல்றேன் என்று அந்த கூட்டத்தில் இருந்து பிரிந்து வந்த ராமநாதன் அவனை கடந்து செல்ல முயல, என்னாச்சு, என்ன பிரச்சனை என்று அவரை பிடித்து விசாரித்தான். ஹரிணி பொண்ணு படியில விழுந்து அடிபட்டுருச்சு தம்பி, அதான் ஹாஸ்பிட்டலுக்கு போக ஆட்டோ பிடிக்க போறேன் என்று அவர் படபடப்பாக சொல்ல, என்ன என்று அதிர்ந்து போனவன் அந்த கூட்டத்தை நோக்கி விரைந்தான். ஹரிமா ஹரிமா, கண்ணை திறந்து பாருடா என்று குழந்தையை மடியில் போட்டு ரஞ்சனா அழுது கொண்டிருக்க, ராமநாதனின் மனைவி கையில் இருந்த பரத்தோ என்னவோ ஏதோ என்று பயந்து அம்மாவை தூக்க சொல்லி கையை நீட்டி அழுது கொண்டிருந்தான். ஹரிணியின் தலையில் இருந்து ரத்தம் கசிந்து கொண்டிருக்க மயக்கத்தில் இருந்த பிள்ளையை பார்த்து கதறிக் கொண்டிருந்தாள் ரஞ்சனா. அந்த குடியிருப்பில் இருந்த 2-3 பேர் அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தனர். ஹரிணியின் நிலையை பார்த்து பதைபதைத்து போய் அருகில் ஓடிய பிரதாபன் ஒரு நொடி கூட யோசிக்கவே இல்லை. ரஞ்சனாவின் மடியில் கிடந்த ஹரிணியை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டவன் கால் சட்டையில் இருந்து தனது கார் சாவியை எடுத்து ரஞ்சனாவிடம் கொடுத்து, கதவை திறந்து விடுங்க ரஞ்சனா, சீக்கிரம் என்று அவளை துரிதப்படுத்தினான். பிள்ளையின் நிலை மட்டுமே நினைவில் இருக்க எதை பற்றியும் யோசிக்காமல் அவளும் விரைந்து அவன் சொன்ன வேலையை செய்ய ஹரிணியை காரின் பின் சீட்டில் படுக்க வைத்து அவளையும் ஏறச் சொன்னான். அழுது கொண்டிருந்த மகனையும் தூக்கிக் கொண்டு பின்னால் ஏறினாள். தம்பி, நானும் வரனே என்று ராமநாதனும் முன்னால் ஏறிக்கொள்ள காரை மருத்துவமனையை நோக்கி விரட்டினான். இரவு 8 மணி ஆகியிருந்த நேரம் அது. வாகன நெரிசலை தாண்டி மருத்துவமனைக்கு சென்று சேரவே 15 நிமிடங்கள் கடந்திருந்தது. மருத்துவமனைக்கு வந்து சேர்ந்ததும் காரை நிறுத்திவிட்டு பின்னால் சென்று ஹரிணியை தூக்கிக் கொண்டு உள்ளே ஓடினான். மருத்துவர்களும் பின்னால் செல்ல அவசர சிகிச்சை பிரிவில் ஹரிணியை அனுமதித்து சிகிச்சை ஆரம்பித்தனர் மருத்துவர்கள். பாப்பா படியிலிருந்து எப்படி விழுந்தா, என்ன ஆச்சு என்று வெளியே நின்று அழுது கொண்டிருந்த ரஞ்சனாவிடம் கேட்டான் பிரதாபன். மகனை அணைத்தபடி நின்றிருந்தவள் அவன் கேள்விகளுக்கு
பதில் சொல்லவில்லை. பதில் சொல்லுங்களேன் ரஞ்சனா, எப்பவும் தனியா அவ படியில உட்கார்ந்திருப்பா, இன்னைக்கும் அப்படி உட்கார்ந்து ஏதாவது நடந்ததா என்ன என்று அவன் விடாமல் கேட்க, தலையை நிமிர்த்தி அவன் முகம் பார்த்தவள் கண்களில் இருந்தது குற்ற உணர்ச்சி மட்டுமே. அவளின் பார்வையை புரியாமல் பார்த்தான் பிரதாபன். எப்படி என்ன நடந்ததுனே தெரியலையே தம்பி. திடீர்னு புள்ள கத்துற சத்தம் கேட்டு வந்து பார்த்தா புள்ள படியில உருண்டு கிடக்கு. புள்ளைய தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு கீழே இறங்கி வந்தா சரியா அந்த நேரத்துக்கு வந்து உதவி செஞ்சுங்க தம்பி என்று ராமநாதன் தான் அவனுக்கு பதில் சொன்னார். அதை காதில் வாங்கினாலும் ரஞ்சனாவின் அமைதி அவனுக்கு சரியாக படவில்லை. ஹரிணி எப்படி விழுந்தான்னு உங்களுக்கு தெரியாதா? அந்த நேரம் நீங்க எங்க இருந்தீங்க? இப்படி நடக்கிற அளவுக்கு எப்படி விட்டீங்க என்று ரஞ்சனாவிடம் கேள்விகள் கேட்டு துளை தெடுத்து விட்டான். ப்ளீஸ் சார், நான் ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கேன், என்னை விட்டுடுங்க என்று அவள் கதற, இதென்ன எதிர்வினை என்பது போல்தான் அவளை பார்த்தான். குழந்தை விழுந்ததுல ரஞ்சனா பொண்ணு ரொம்ப பயந்துருச்சு போல இருக்கு தம்பி, அப்புறமா விசாரிப்போம் என்று ராமநாதன் சொல்ல தலையை குலுக்கிக் கொண்டு அமைதியாக இருந்தான். ரத்தம் படிந்த முகத்துடன் ஹரிணியை பார்த்து அவனின் மனம் கூட இன்னும் பதற்றத்தில் துடித்து கொண்டுதான் இருந்தது. தனக்கே இப்படி இருக்கும் பொழுது ஒரு தாயாக அவளுக்கு எப்படி இருக்கும் என்று புரிந்தாலும் பிள்ளைக்கு என்ன ஆனது என்று அறிந்து கொள்ள அவன் மனம் துடிக்க, அவளின் மௌன கண்ணீர் அவனை சலிக்க வைத்தது. அம்மா அழுது கொண்டே இருப்பதை பார்த்து அவள் கையில் இருந்த பரத்தும் அழுது கொண்டிருந்தான். அவனை சமாதானம் செய்யும் மனநிலையில் கூட ரஞ்சனா இல்லாததைக் கண்டு பரத்தை வாங்க கையை நீட்டினான் பிரதாபன். பரத் அவனிடம் தாவ முயல, அப்போதுதான் சற்று உஷார் வந்தது போல மகனை இறுக்கி தன்னுடன் பிடித்து கொண்டாள். சுறுசுறுவென்று வந்தது பிரதாபனுக்கு. அதென்ன அப்படி ஒரு பிடிவாதம் இவளுக்கு என்ற கோபம் வர அழுத்தமாக அவளை பார்த்தவன் அவளின் அனுமதி பெறாமலேயே பரத்தை சட்டென்று தூக்கிக் கொண்டான். இனி உன் பிடிவாதம் உதவாது என்பது போல் இருந்தது அவனின் செய்கை. தான் உதவி செய்யும் போது மட்டும் தளர்ந்து விடும் அவளின் கொள்கை நன்றாக இருக்கும்போது மட்டும் இறுக்கி பிடிப்பாளாக்கும் என்று கோபம் அவனுக்குள் கிளர்ந்து எழுந்தது. முக இறுக்கத்துடன் பரத்தை தூக்கிக் கொண்டு சற்று தள்ளி சென்று குழந்தையை தோளில் போட்டு தட்டி கொடுத்து சமாதானம் செய்தான். சிறிது நேரத்தில் பரத் அழுகையை நிறுத்தி விசும்பலுடன் பிரதாபன் தோளில் சாய்ந்திருப்பதை கையாலாகாத்தனத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள் ரஞ்சனா. ஹரிணியை சோதித்துவிட்டு மருத்துவர் அழைக்க தள்ளி நின்றிருந்தவன் ரஞ்சனாவுடன் சேர்ந்தே உள்ளே சென்றான். பாப்பா எப்படி இருக்கா டாக்டர்? பிரதாபன் விசாரிக்க, நெத்தில லேசா வெட்டுக்காயாயிருக்கு, தையல் போட்டிருக்கோம், கையில எலும்பு முறிவாயிருக்கு, அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம் என்றார் மருத்துவர். எலும்பு முறிவா என்று ரஞ்சனா அதிர்ந்து போனாள். பிள்ளை மயக்கமா வேற இருக்காளே டாக்டர், அது எதுவும் பிரச்சனை இல்லையே என்று பிரதாபன் கேட்க, குழந்தை விழுந்ததுல பயந்துட்டா போல, அதான் மயக்கம், வேற பயப்படுறபடியா ஒன்றும் இல்லை, இப்ப கண் விழிச்சிடுவா, நாளைக்கு நீங்க வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போயிடலாம் என்றார் மருத்துவர். கை எப்போ சரியாகும் டாக்டர்? ரஞ்சனா கவலையுடன் கேட்க, 1 மாசம் ஆகும், குழந்தை இல்லையா, காயத்தோட வீரியம் தெரியாம அலட்சியமா விளையாடுவாங்க, சோ கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க என்றார். அவரிடம் பேசிவிட்டு ஹரிணியை பார்க்க சென்றனர். ராமநாதனும் உடன் வந்தார். கட்டிலில் படுத்தபடி ஹரிணி வலியில் அழுது கொண்டிருக்க ஒரு செவிலி அவளை சமாதானம் செய்து கொண்டிருந்தார். வலது பக்க நெற்றியில் கனமான ஒரு பேண்டேஜ் போடப்பட்டிருந்தது. உள்ளே கசிந்த ரத்தம் பேண்டேஜ் மேலேயும் தெரிந்தது. இடது கையில் கட்டு போட்டு கழுத்தோடு ஒரு கயிறு கட்டி தொங்கவிட்டிருந்தனர். பிள்ளையை அப்படி பார்த்ததும் அவனையும் அறியாமல் பிரதாபனின் கண்கள் கலங்குவது போல் இருக்க, தனக்கா கண்கள் கலங்குகின்றன? தன்னையே நம்ப முடியாமல் திகைத்து போனான். இந்த உணர்வு அவனுக்கு புதிது. சட்டென்று தன்னை சமாளித்து கண்ணீர் வராமல் சுதாரித்துக் கொண்டான். ஆனால் ரஞ்சனா அவனைப் போல அடக்கவில்லை. தேம்பல் கிளம்ப வெடித்து அழுதுவிட்டாள். அந்த சத்தத்தில் பிரதாபன் கையில் இருந்த பரத்தும் மிரண்டு போய் அழ, அம்மாவின் அழுகையைக் கண்டு தனக்கு ஏதோ ஆகிவிட்டதோ என்று பயந்து போன ஹரிணியும் பெரிதாக அழ ஆரம்பித்தாள். ரஞ்சனா, ரஞ்சனா, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் என்ற பிரதாபனின் குரல் எல்லாம் அவளின் செவிகளை எட்டவே இல்லை. ஏமா, என்னம்மா பண்றீங்க? நீங்களே இப்படி அழுதா பிள்ளைங்க பயப்படாதா என்று அங்கிருந்த செவிலி ஓங்கி குரல் கொடுத்து அதட்ட, அதில்தான் ரஞ்சனா தன்னை அடக்கி கொண்டாள். பிள்ளைக்குதான் பயப்படுறபடி எதுவுமே இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டார் தானே ரஞ்சனாமா, நீ அழுது பிள்ளைங்களையும் பயன்படுத்தாதம்மா என்று ராமநாதனும் எடுத்து சொல்ல, தன் தவறு புரிந்து கண்களை துடைத்து கொண்ட ரஞ்சனா மகளின் அருகில் சென்றாள். ஹரிமா, உனக்கு ஒன்றும் இல்லடா, நாம நாளைக்கு வீட்டுக்கு போயிடலாம், அழக்கூடாதுடா
சரியா சரியா குட்டி என்று மகளின் கண்களை துடைத்து விட்டாள். உதட்டை பிதுக்கி தேம்பியபடி தன் அடிபட்ட கையையே பயத்துடன் பார்த்தாள் ஹரிணி. பாப்பா கீழே விழுந்ததுனாலதான் கையில அடிபட்டுருச்சு, சீக்கிரம் சரியாயிடும், பயப்படக்கூடாதுரா பாப்பா என்று அவளை கவனித்துக் கொண்டிருந்த பிரதாபன் லேசாக தொண்டையை செருமிக்கொண்டு சமாதானம் சொல்ல, என் பேரு ஒன்னு பாப்பா இல்ல அங்கிள் என்று தேம்பியபடியே சொல்ல, பிள்ளை சொன்ன அழகில் லைத்தவன் உதட்டில் சட்டென்று துளிர்த்தது புன்னகை. எனக்கு நீ பாப்பா தாண்டா பாப்பா என்றான் வேண்டுமென்றே. அங்கிள் என்று சினுங்கியவளுக்கு அப்போதுதான் அன்னை அவனிடம் பேசக்கூடாது என்று சொன்னது நினைவில் வந்தது போலும். உடனே அன்னையை பயத்துடன் பார்த்தாள். அம்மா அம்மா நான் இல்லம்மா, அங்கிள் தாம்மா என்று அவள் பயத்தில் உளர பிரதாபனின் மலர்ந்திருந்த முகம் உடனே இறுகியது. ரஞ்சனாவிற்கு சங்கடமாகி போனது. அவளே அவனிடமிருந்து விலகி இருக்க வேண்டும் என்று நினைத்தாலும் அவனை தங்கள் வாழ்க்கையுடன் விதியும் சூழ்நிலையும் நெருக்கி விடுவதும் அதை எதிர்கொள்ள தான் தடுமாறி போவதும் அவளுக்கு பெரும் அவஸ்தையை கொடுத்தது. இப்பொழுது கூட பரத் அவன் கையில் இருந்தான். ஹரிணியும் அவனுடன் இயல்பாக உரையாடுகிறாள். அதற்கு தடை சொல்ல முடியாமல் அவன் செய்யும் உதவி ஒவ்வொரு தடவையும் அவளை கட்டி போடுவது இயலாமையை கொடுத்தது. அங்கிருந்த சூழ்நிலையை மௌனமாக கிரகித்துக் கொண்டிருந்தவாறு நின்றிருந்தார் ராமநாதன். அவரின் வயதிற்கும் அனுபவத்திற்கும் சூழ்நிலையின் கனத்தையும் அவர்களின் மனநிலையையும் ஓரளவு புரிந்து கொள்ள முடிந்தது. அதனால் எதிலும் தலையிடாமல் வேடிக்கை பார்த்தவாறு நின்றிருந்தார். ஹரிணி இன்னும் பயத்துடன் அன்னையை பார்க்க, இப்பொழுது எதுவும் பேச முடியாமல் தடுமாறி போன ரஞ்சனாவை காப்பாற்றுவது போல வெளியே சென்றிருந்த செவிலி மீண்டும் உள்ளே வந்தார். குழந்தை சாப்பிட்டாலா சாப்பிடலையா என்று ரஞ்சனாவிடம் அவர் விசாரிக்க, இன்னும் இல்ல சிஸ்டர், அதுக்குள்ளதான் விழுந்துட்டா, இப்ப ஏதாவது சாப்பிட கொடுக்கலாமா என்று விசாரித்தாள். ஏதாவது லைட்டா வாங்கி கொடுங்க, சாப்பிட்டு மாத்திரை போடணும் என்று சொல்லிவிட்டு சென்றார். நான் போய் இட்லி வாங்கிட்டு வரேன் என்று ராமநாதன் கிளம்ப, நீங்க இருங்க நான் போறேன் என்று அவரை தடுத்து நிறுத்தினான் பிரதாபன். பரத்தும் நீங்களும் சாப்பிட்டீங்களா இல்லையா என்று ரஞ்சனாவிடம் விசாரித்தான். அவள் மறுப்பாக தலையசைக்க, சரி நான் போய் உங்க எல்லாருக்குமே சேர்த்து வாங்கிட்டு வந்துடுறேன் என்று கிளம்ப, சாரி அவசரத்துல நான் பர்ஸ் எதுவும் கொண்டு வரல என்று தயங்கியபடி சொன்னாள் ரஞ்சனா. பிள்ளைக்கு அடிப்பட்ட அவசரத்தில் எதையும் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவளுக்கு அப்பொழுது தோன்றவே இல்லை. பிரதாபன் தான் மருத்துவமனை செலவும் செய்திருந்தான். முன்போல வீட்டிற்கு சென்றதும் அவனின் பணத்தை கொடுத்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருந்தாள். ஆனால் சாப்பாட்டு செலவும் அவனே பார்க்க வேண்டியதாக இருக்க அவளுக்கு பெரும் தயக்கமாக இருந்தது. அவனிடம் நெருங்க விடாமல் பிள்ளைகளை காப்பந்து செய்து விலகி ஓட துடித்தவள்தானே அவள். இப்பொழுது அவனிடமே கேட்க வேண்டிய நிலையை அறவே வெறுத்தாள். பணம் கூட எடுக்காமல் வந்த தன் முட்டாள்தனத்தை நினைத்து தன்னையே நொந்து கொண்டும் இருந்தாள். அவளின் கன்றி போன முகத்தை கூர்ந்து பார்த்தவன் எதுவும் சொல்லாமல் கிளம்ப, நானும் உங்க கூட வரேன் தம்பி என்று ராமநாதனும் அவனுடன் தொற்றிக் கொண்டார். உணவகம் செல்லும் வழியில் ராமநாதன், தம்பி எனக்கு ஏதோ புரியுது, ஆனா புரியாத மாதிரியும் இருக்கு, நான் நினைக்கிறது சரியான தெரியல என்று பிரதாபனிடம் சொல்ல, ஒற்றை புருவத்தை தூக்கி வியந்து அவரை பார்த்தவன் லேசாக புன்னகைத்தானே தவிர அவருக்கு எந்த மறுமொழியும் கூறவில்லை. அவனின் அந்த புன்னகையே அந்த வயதான மனிதருக்கு பல கதைகளை கூறின. ஆனால் அதற்கு மேல் கேட்பது நாகரிகமாக இருக்காது என்று தன்னை அடக்கிக் கொண்டார். ராமநாதனுக்கு உணவகத்தில் உணவு வாங்கி கொடுத்து அங்கேயே சாப்பிட சொல்லிவிட்டு வாங்கியிருந்த பார்சலை கொடுத்துவிட்டு வருவதாக சொல்லி பரத்தை மட்டும் தூக்கிக் கொண்டு அறைக்கு வந்து சேர்ந்தான். வாங்கியிருந்த உணவை ரஞ்சனாவிடம் கொடுத்து ஹரிணிக்கு கொடுக்க சொல்ல, பரத்தை கொடுங்க சார், அப்படியே அவனுக்கும் ஊட்டி விட்டுடுறேன் என்று கேட்டாள். இல்ல ரஞ்சனா, நீங்க பாப்பாவுக்கு கொடுங்க, நானுமே இன்னும் சாப்பிடல, நான் போய் கேன்டீன்ல பரத்துக்கு கொடுத்துட்டு அப்படியே சாப்பிட்டு வந்துடுறேன் என்று அவளின் பதிலை எதிர்பார்க்காமல் பரத்தை அவள் கையில் கொடுக்காமல் பிள்ளையை தூக்கிக் கொண்டு கிளம்பிவிட்டான். இதோ இதுதான் சந்தர்ப்பம் என்று மீண்டும் ஆரம்பித்து விட்டானே என்று தோன்றினாலும் ஒன்றும் செய்ய முடியாமல் போன ஆதங்கத்துடன் ஹரிணியை கவனிக்க ஆரம்பித்தாள். சாப்பிட்டு முடித்து வந்த பிறகு ராமநாதன் வெகுநேரம் அவர்களுடன் இருந்தார். வெளியே இருந்த இருக்கையில் அமர்ந்து பிரதாபனிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது அவருக்கு தூக்கம் சொக்குவதைக் கண்டவன் அவரை வீட்டிற்கு கிளம்பச் சொன்னான். இல்ல தம்பி, ரஞ்சனா பொண்ணுக்கு உதவி தேவைப்பட்டா என்ன செய்யறது?
என்று விட்டுச் செல்ல தயங்கினார். நான் இருக்கேன் தானே, நான் பார்த்துக்கிறேன் சார் என்று அவருக்கு தைரியம் சொல்ல, அவரும் ரஞ்சனாவிடம் சொல்லிவிட்டு கிளம்புவதாக சொல்லி உள்ளே சென்று அவளிடம் சொன்னார். ரொம்ப நன்றி அங்கிள், நீங்க கூட இருந்ததுனால கொஞ்சம் தைரியமா இருந்தது. சார் நீங்களும் கிளம்புங்க. திரும்ப திரும்ப உங்களுக்கு கடன் படுறேன். உங்களோட உதவியை என்னைக்கும் நான் மறக்க மாட்டேன் என்று பிரதாபனிடமும் சொல்ல, அவளின் பேச்சை மௌனமாக கேட்டுக்கொண்டானே தவிர தான் இங்கே இருக்கப் போகும் தகவலை தெரிவிக்கவே இல்லை. சொல்ல வந்த ராமநாதனையும் பார்வையிலேயே அடக்கினான். லேசாக சிரித்தபடியே கிளம்பிய மனிதரை ஒரு ஆட்டோ பிடித்து பத்திரமாக அனுப்பிவிட்டு மீண்டும் உள்ளே வந்தான். பரத் ஏற்கனவே சாப்பிட்டதும் உறங்கியிருந்ததால் அவனை ரஞ்சனா அறையில் இருந்த இன்னொரு படுக்கையில் படுக்க வைத்திருந்தாள். சாப்பிட்டு மாத்திரை போட்ட பிறகும் வலி குறையாமல் போக சினங்கிக் கொண்டே இருந்த ஹரிணியை தூங்க வைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள் ரஞ்சனா. அவர்களை தொந்தரவு செய்யாமல் அறைக்கு வெளியே இருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டான். கதவு லேசாக திறந்திருந்ததனால் ஹரிணி ஏதோ சொல்லி புலம்புவதையும் அதற்கு ரஞ்சனா கமரும் குரலில் சமாதானம் கூறுவதும் காதில் விழ அவனின் காதுகள் விரைப்படைந்தன. இனி அவங்க கிட்ட பேச மாட்டேம்மா, அடிக்காதம்மா, வலிக்குது வலிக்குதுமா, நீ அடிச்ச, ஹரிணி ஓடுனா விழுந்துட்டாமா, வலிக்குதுமா. ஹரிணியின் அழுகையுடன் கூடிய புலம்பல் மீண்டும் மீண்டும் ஒலித்துக் கொண்டிருந்தது. சாரிடா ஹரிமா, அம்மா தான் தப்பு பண்ணிட்டேன். எல்லாமே எல்லாமே அம்மா தப்பு தான். அவங்க மேல இருந்த கோவத்தை நான் உன் மேல காட்டிட்டேன்டா குட்டி. உன்னை அடிச்சிருக்க கூடாது, தப்பு பண்ணிட்டேம்மா. அம்மாவால தான் நீ விழுந்துட்ட. இனி அம்மா அடிக்கவே மாட்டேன். அம்மாவை மன்னிச்சிடு குட்டிமா, ப்ளீஸ் மன்னிச்சிடு என்று ரஞ்சனா அடைத்த தொண்டையுடன் பேசியதை கேட்டவனின் முகத்தில் கோபம் கொழுந்துவிட்டு எரிய விருட்டென்று எழுந்து உள்ளே சென்றான் பிரதாபன். அப்போ குழந்தை என்கிட்ட பேசினதுக்காக அடிச்சு இந்த நிலைமைக்கு அவளை தள்ளி விட்டுருக்கீங்களா ரஞ்சனா என்று ஆத்திரத்துடன் கேட்டான் பிரதாபன்.